கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களிலே முகமுகமான தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். பொதுவாக எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள், ஆவல்கள் இருப்பது உண்டு. அதாவது தேவன் நம்மோடு பேச மாட்டாரா, தேவனை நாம் காண மாட்டோமா என்ற ஒரு சிந்தனைகளில் இருப்பவர்கள் உண்டு. சிலர் தேவனை நம்பாதவர்கள் சொல்வார்கள், தேவனை பார்த்தால் நான் நம்புகிறேன் என்ற எண்ணங்களிலே கூட காணப்படுவது உண்டு. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன, இயேசுவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரவர்களுடைய பாவத்தை விட்டு விலகப்படும் பொழுது என்னை முகமுகமாக காண முடியும் என்ற ஒரு நோக்கங்கள் உண்டு. ஆதியில் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு முகமுகமாக தான் தரிசனமானார். அப்பொழுது அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்ததினாலே அவர்களோடு தேவன் அசைவாடினார், உறவாடினார். அவர்கள் மத்தியில் ஒரு தன்னுடைய பிள்ளையின் மத்தியில் தகப்பன் எவனமாய் ஒரு சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் பேசுகிறது, பழகுகிறது, அந்த பிள்ளைகளை கண்டு சந்தோஷப்படுகிறது எல்லாம் இருக்கிறதோ, அதுபோல் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாள் மத்தியில் அவ்விதமாய் செயல்பட்டார். எனவே ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததற்கு பிறகு தேவன் அவர்களிடத்தில் முகமுகமாய் பேசுவதை விரும்பவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தமாக அவர்களை விலக்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, நாம் பாவம் செய்யாததற்கு முன்பு தேவனை நாம் முகமுகமாக பார்த்தோம். அதாவது மாம்சத்தின் நிமித்தமாக இல்லை, ஆவியின் நிமித்தமாக அவர் நமக்கு அவருடைய ரூபத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ரூபத்தை நாம் முகமுகமாக பார்த்தோம். ஆனால் இப்பொழுதோ அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோம். காரணம் என்ன? நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக. இந்த வேலைகளில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக கடைசியாக அவரிடத்தில் அவர் முகமுகமாக பேசுகிறார். ஆதாம் ஏவாள் மத்தியில் மாத்திரமல்ல, தேவதூதனாகிய சர்ப்பம் என்கின்ற சாத்தான் மத்தியிலும் அந்த இடத்துல முகமுகமாக பேசுகிறார். அந்த வேலைகளில் சர்ப்பம் என்பது சாத்தான் என்று நாம் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல அவன் ஒரு தேவதூதனாக இருக்கிறான். அந்த தேவதூதன் வசீகரமாக சர்ப்பத்தின் வாயிலாக பேசுகிறான். ஏன்னா ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைப்பது நிமித்தமாக அவர்கள் பாவிகளாய் ஆனார்கள். மீண்டும் அந்த லூசிபர் என்கின்ற தேவதூதன் மீண்டும் தேவ சமூகத்தில் ஆராதனை வேலைகளிலே பங்கு கொள்ள முடியும், அல்லது ஆராதனை கூடங்களில் இருக்க முடியும் என்ற ஒரு மேட்டிமை வியாபார சிந்தனை நிமித்தமாக என்று பல வேதவசனங்கள் கூறுகிறது. எனவே அந்த வேலைகளிலே தேவன் முகமுகமாக அவர்களுக்கு தரிசனங்களை கொடுத்தார். எப்பொழுது ஆதாம் ஏவாளும் சாத்தான் என்ற தேவ தூதன் பாவம் செய்தானோ அப்பொழுதிலிருந்து தேவன் முகமுகமாய் பேசுவதிலிருந்து விலகினார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? நாம் பாவம் செய்யாமல் மீண்டும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட்டால் மீண்டும் அவரிடத்தில் நாம் வெளிப்படுவோம் என்ற சிந்தனை அவருக்குள்ளாக இருந்தது.
ஆனால் நான் பாவம் தான் செய்வேன், ஆனாலும் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை தான் இன்றைய நாட்களிலும் நம் மத்தியில் இருக்கிறது. ஆனால் தேவன் இரக்கத்தை நிமித்தமாக இவர்கள் பாவத்திலிருந்து வெளியில் வருவது கஷ்டம் என்ற அந்த காரியங்களை உணர்ந்து இரக்கத்தை நிமித்தமாக ஒருபடி அவரே கீழே இறங்கி அவர் நமக்காக மனுஷ சாயலானார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கப்படும் பொழுது, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய பாவத்திலிருந்து வெளியில் வருவதற்காகவே இயேசுசாமி வேறு வழி இல்லாமல் அவர் இந்த பூமியிலே சரீரத்தோடு மாம்சத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்காக, அதாவது ஆதாம் ஏவாள் என்கின்ற பிள்ளைகளாகிய நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை இதில் பார்க்கிறோம். அப்பொழுது இதிலிருந்து தெரிகிறது, தேவன் நமக்காக இந்த பூமியில் பிறந்து நமக்காக நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார் என்பது புரிகிறது. அப்பொழுது நாம் இயேசுவை முகமுகமாக பார்த்தோம் என்பதை கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்மளுடைய இருதயம் இன்னமும் என்னவாக இருக்கிறது என்றால், நாம் தேவனை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குதே தவிர தேவனுடைய ஆலோசனைகளையோ தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கையோ வாழ்வதற்கு நம்மளுடைய இருதயம் இன்னும் இடம் கொடுக்கலை. அப்படி இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் தேவனை நிச்சயமாகவே முகமுகமாகவே பார்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை இயேசுவை குறித்து இந்த வேளைகளில் சொல்லப்படுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமான அவருடைய சரீரமானது அவருக்கு சொந்தமானது, அதிலே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களாகிய நாம் அவரை புறக்கணித்தோம். என்றைக்கும் நாம் பாவத்தின் நிமித்தமாக புறக்கணித்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனவே இயேசுவின் நாமத்தை எத்தனையோ பேர் இன்றைக்கு மறுதளிக்கிறவர்களாக இயேசு தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்பதை சொல்லுகிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அவரை நாம் விசுவாசிக்கப்படும் பொழுது தான் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்கிறாரு, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிராமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே இயேசுவை நாம் முகமுகமாக பார்த்ததை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மாமிசத்திலே அவரை நாம் கண்டோம் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே அவரை பார்ப்பதும் முகமுகமான தரிசனம்தான் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறேன். பிலிப்பை குறித்து கூட யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை சொல்லப்படுகிறது. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று இந்த இடத்துல சொல்கிறேன். எனவே இயேசுவை காணப்படும் பொழுது பிதாவை காண்பதை நாம் உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல பிலிப்பு நிமித்தமாக நமக்கும் உணர்த்துகிறார். எனவே இயேசுவை நாம் முகமுகமாக பார்ப்பதற்கு எதுவான ஒரு பாக்கியம் இந்த பூமியில் கிடைத்தது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும். எல்லாருக்கும் தேவன் முகமுகமாக வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு வேண்டிய யோக்கியதைன்னு ஒரு சில காரியங்கள் உண்டு. இப்போ எப்படி ஒரு சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதுவான ஒரு யோக்கியதையை எதிர்பார்ப்பது உண்டு. உதாரணமாக சமீபத்தில் இந்த சூரியவன்சி என்கின்ற ஒரு சின்ன பையன் பிரசிடெண்ட் மத்தியில் அவார்டு வாங்கினதை நம்ம பார்க்குறோம்.
அப்போ ஒரு சின்ன பையனுக்கு அந்த யோக்கியதை இருந்ததினால் அவன் அந்த இடத்துல கௌரவப்படுத்தப்படுகிறவனாக காணப்படுகிறான். அதுபோல தான் நம்ம பரிசுத்தத்தில் தேவனிடத்தில் நாம் ஜீவிக்கப்படும் பொழுது தேவனை முகமுகமாக பார்க்க முடியும். எனக்கு தேவன் முகமுகமாக பார்த்து அவர் எனக்கு ஆலோசனை சொன்னால், அவர் என்னுடைய தப்பிதங்களை திருத்தினால்தான் நான் திருந்துவேன் என்ற கடின இருதயம் இருக்கக்கூடாது. அப்போ தேவன் நமக்கு 7 விதங்களில் நமக்கு தேவன் வெளிப்படுகிறார் என்று நாம் பார்த்தோம். அதில் 7வது விதம், அதாவது முதிர்ந்த நிலை, அதாவது முக்கியமான ஒரு மேன்மையான ஒரு தரிசனம் தான் முகமுகமான தரிசனம். மற்ற தரிசனங்கள்லாம் இழிவான தரிசனம் அல்ல. மற்ற தரிசனத்தின் நிமித்தமாக நம்மை திருத்துவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே தேவன் நம்மோடு பேசினாதான் நம்ம திருந்துவேன் அப்படிங்கிற அந்த அகங்கார சிந்தனைகளை நாம் விடுவது அவசியம். இதில் தனித்துவ முகமுகமான தரிசனத்தை குறித்து இப்பொழுது தியானிக்கலாம். தனித்துவ முகமுகமான தரிசனம் என்பது ஒரு தனி நபரை குறித்து தேவன் அவருடைய காரியங்களை திருத்துவதோ, ஆசீர்வதிப்பதோ, எச்சரிப்பதோ, இதுபோன்று பரிசுத்தவான்களை வழி நடத்துகின்ற காரியங்கள் தனித்துவ முகமுகமான தரிசனம் என்று சொல்ல முடியும். அவனமாய் ஒரு அற்புதத்தை தேவன் இயேசுசாமியானவர் குருடனாக இருந்த மனுஷனுக்கு தேவன் பார்வையை அடைந்ததை பாருங்கள். அது மாத்திரமல்ல, பல இடங்களில் தேவன் பல அற்புதங்களை செய்தார். இயேசுசாமியானவர் முகமுகமாகவே அந்த நாட்களில் எல்லா மனுஷர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் நமக்காக வந்து உபதேசித்ததை பார்க்கிறோம். அதில் ஒன்றாகிய லூக்கா 18வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை வாசிக்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எனவே இந்த இடத்துல பார்வை இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் இயேசுவானவர் பார்வை கொடுத்தார். அவன் விருப்பத்திற்கு எதுவான காரியங்கள் அந்த இடத்துல செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவன் தேவனை பின்பற்றினான். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளுடைய கண்கள் பார்வையடையணும். ஆவிக்குரிய கண்கள் பார்வையடைய வேண்டும். அது நிமித்தமாக தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் பார்வையடைய வேண்டும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவதிகளாக வாழ்வதற்கு முக்கியத்துவம் உடையவர்களாக, ஒரு வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்த பாவத்தின் நிமித்தமாகவே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் தேவனை தரிசிப்பதோ அல்லது பரலோக ராஜ்யம் செல்வதோ கடினமாக இருக்கும். எனவே நம்மளுடைய பாவங்களை அறிக்கை விட்டு விலகப்படும் பொழுது தேவன் நமக்கு முகமுகமாய் தரிசனமாக்குகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று திருத்துவதற்காக தேவன் முகமுகமாக தரிசனம் அடைந்தார் என்பதை கூட யோவான் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை பார்க்கலாம். இதில் தோமாவை திருத்துவதற்காக தேவன் தரிசனம் அடைகிறார். முகமுகமாக அந்த வேலைகளிலே தரிசனம் கொடுக்கிறார் என்பதை பார்க்க முடியும். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரல்களை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அபிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். எனவே இந்த இடத்துல இந்த தோமாவை திருத்தும்படியாக அவனுக்கு தேவன் முகமுகமாக தரிசனம் கொடுத்திருப்பார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை திருத்துவதற்காக தேவன் முகமுகமாக தரிசனம் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால்
சிறு பாவத்திலே நாம் இருக்கப்படும் பொழுது தேவனே தரிசனம் கொடுப்பது சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் பெரும் பாவத்திலே, துணிகரமான பாவத்திலே, தேவனுக்கு விரோதமான பாவத்திலே ஜீவிப்போமானால் தேவன் நம்ம மத்தியிலே வெளிப்படுவது அவசியமில்லை. முதலாவது நாம் வேதத்தின் நிமித்தமாக திருந்துவதோ, அல்லது போதகத்தின் நிமித்தமாக திருந்துவதோ, அல்லது சொப்பனத்தின் நிமித்தமாக திருந்துவதோ, அல்லது ஓமை நிமித்தமாக திருந்துவதோ, இது போன்ற அடிப்படை தரிசனத்தில் திருந்துவது அவசியம். அது நிமித்தமாக தேவன் ஏற்ற நாட்களில் தேவ வார்த்தையினாலோ அல்லது முகமுகமாகவோ பேசுகிறவராக இருக்கிறார். இந்த முகமுகமான தரிசனத்துக்கும் தேவ வார்த்தையின் தரிசனத்துக்கும் பெரிதான வித்தியாசம் இல்லை. இது இரண்டுக்கும் ஒரு தொடர்புடையது. பொதுவாகவே இந்த 7 தரிசனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் 3 தரிசனம், போதக தரிசனம், உம்மை தரிசனம் மற்றும் வேதாகம தரிசனம், இந்த 3 தரிசனமும் ஒரு பகுதியாகவும், இது முதல் பகுதியாகவும், இரண்டாவது பகுதி நிழலோட்ட தரிசனம் மற்றும் சொப்பன தரிசனம் என்பது ஒரு பகுதியாகவும், மூன்றாவது பகுதியாக தேவ வார்த்தையின் தரிசனம், முகமுகமான தரிசனம் என்பது ஒரு பகுதி. இந்த 3 பகுதியாகவும் பிரிக்கலாம். இதில் நாம் எந்த அளவிற்கு யோக்கியவான்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் முக்கியமான தேவ வார்த்தையின் தரிசனம் அல்லது முகமுகமான தரிசனத்தை அடைய முடியும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல போனாக்கா, நம்ம படிக்கிற விஷயத்தில் கூட நம்ம மெட்ரிகுலேஷன் என்ற, அதாவது ஆரம்ப துவக்க பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி என்று பிரிக்கிறோம். அதுபோல் நாம் பல்கலைக்கழகம் என்று படிப்பு விஷயங்களில் எப்படி பிரிக்கப்படுகிறதோ அதுபோல் நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்காமல் நம்ம டிகிரி படிக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம காலேஜுக்கே போய் உட்காந்துருந்தா கூட அவங்க சொல்லிக் கொடுப்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. எனவே நாம் அடிப்படையாக படித்து நாம் பாஸ் பண்ணப்படும் பொழுது நாம் உயர்நிலைகளை அடைய முடியும், டிகிரியை படிக்க முடியும் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். அதுபோல தான் வேத காரியங்களில் நாம் ஒத்துப்போகி அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நடக்கிறவர்களாக இருப்போமானால் தேவன் மேலும் மேலும் நமக்கு தரிசனத்தில் நாம் முகமுகமாக தரிசனம் கொடுப்பதில் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். எனவே வர நாட்களில் தரிசனங்களை விசுவாசிங்க. அடிப்படை தரிசனம் சரியாக எல்லாருக்கும் செயல்படுமானால் இன்றைக்கு போதகர்கள் சில பொய்யான தரிசனங்களை சொல்லுவதை நாம் அவர்களை விட்டு விலக முடியும். அவர்களும் அதை உணர்ந்து அவர்கள் பொய்யான தரிசனங்கள் கூறுவதை விடுவார்கள். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பிரபலமான அநேக போதகர்கள் பொய்யான தரிசனங்களை கூறுவதினாலே அதை நம்புகிற எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் இருப்பது உண்டு. இதற்கு காரணம் என்ன? வேதத்தை சரியாக படிக்கிறதில்லை, வேதத்தை உணர்ந்து கொள்வதில்லை. தேவன் நம்மிடத்தில் பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ளாததினாலே பிறர்கள் பேசுவது எல்லாமே சரி என்று நினைக்கிறோம். எனவே நமக்கு அடிப்படை காரியங்கள் ஆகிய வேத வசனத்தை தியானிப்பதோ, போதகர்கள் பேசுகின்ற காரியங்கள், வசனத்துக்கு ஒத்துப்போய் பேசுகின்ற காரியங்களை உணர்வதோ, இதெல்லாம் நம்ம மத்தியில் இருக்கப்படும் பொழுது, அதிக நேரம் தேவ காரியங்களில் நாம் ஜீவிக்கப்படும் பொழுது, தேவன் நம்ம மத்தியிலே பேசப்படும் பொழுது, நாம் இந்த பூமியில் இருக்கின்ற மற்ற தீர்க்கதரிசிகளோ போதகர்களோ பேசுவது பொய்யோ உண்மையோ என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே எல்லோரும் தீர்க்கதரிசிகள் அல்ல. தேவன் நம்மை திருத்துவதற்காகவும் சீர்படுத்துவதற்காகவும் தீர்க்க தரிசனம் அந்தந்த வேலைகளில் தேவன் வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு தீர்க்க தரிசனத்தை கனம் பண்ணுங்க. தேவன் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருங்க, அதை எதிர்நோக்குங்க, அந்த ஆர்வங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அடிப்படை தரிசனங்களை உணருங்க, அடிப்படை தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது வேதத்தை படிக்க முக்கியத்துவம் கொடுங்க, வேதத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முக்கியத்துவம் கொடுங்க. இது போன்ற காரியங்களில் நாம் ஜீவிக்கப்படும் பொழுது தேவன் முகமுகமாகவும் பேசுகிறார், தரிசனத்தின் நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.